தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026 கண்டிப்பாக அந்த இடத்தை கண்டிப்பாக வருவார். அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்க ரொம்ப முக்கியமா காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். மேலும் தலைவர் தளபதிய பார்க்கறதுக்கோசம் நீங்க ரொம்ப நாளை காத்து கொண்டிருக்கிறீங்க. காலையில 5 மணியிலிருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலைவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக. வேற யாருக்காவது அனுமதி இல்ல, டோக்கன் கொடுக்கிறோம், QR கோடு, போலீஸ்ல 31 கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு நாங்க வருவோம். என் தலைவனை பார்க்க வருவோம் சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கினே இருக்கிறேன். 72 நாள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நம்மளை எங்கேயுமே விடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க. எதை பண்ணாலும் சரிங்க, தலைவர் சொன்ன போல காத்த மறைக்க முடியுமா என்ன? எதுவுமே செய்ய முடியாது. தலைவரை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாது. தமிழக முதலமைச்சராக 2026 தலைவர் தளபதி அவர்கள் வருவார். நல்லதை செய்யறதுக்கு உச்சில இருக்கும் போது இந்த மக்கள் எனக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள், உச்சத்தை கொடுத்தாங்க. அந்த உச்சத்துல இருக்கும் போதே வரணும்னு சொன்ன ஒரே தலைவன் நம் தலைவர் தளபதி மட்டும்தான். அதனால எல்லாருமே பயங்கரமான கண்டிஷன் எது போட்டிருந்தாலும் சரி, இங்க இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்றேன், சந்தோஷமா இருக்குது.